நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று என் உம்மத்துமார்களுக்கு 60க்கும் 70க்கும் இடையிலே இருக்கக்கூடியது அவர்களுக்கு ஆயுள் இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு 50 வயசு ஆயிட்டாலே நமக்கு போனஸ் தான். 60 கிட்ட வந்துட்டோம் சொன்னா டபுள் போனஸ். 70 தாண்டி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கருணை என்பதாகத்தான் சொல்ல முடியும். அதுவும் 70 வயது ஆகிவிட்டால் நடமாட்டத்தோடு இருக்குவோம் என்று சொன்னால் அல்லாஹுவின் கருணை நம் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல முடியும். நல்ல மரணங்கள் வர வேண்டும், நடந்து கொண்டே மரணித்து போக வேண்டும், சுஜூதிலே மரணித்து போக வேண்டும், ஹஜ் செய்து கொண்டே மரணித்து போக வேண்டும், உம்ரா செய்து கொண்டே மரணித்து போக வேண்டும், சுஜூதிலே மரணித்து போக வேண்டும், குர்ஆனை ஓதியவர்களாக மரணித்து போக வேண்டும். முன்னால் சென்ற இறை நேசர்களின் சஹாபாக்களின் வரலாறுகளை பார்த்தால் தெரியும், இவர்களை போன்றெல்லாம் நாம் மரணிக்க வேண்டும் என்று ஆசை நமக்கு வர வேண்டும். ஓதியவாறே மரணித்தவர்கள் பல பேர்கள், தன்னுடைய ரத்தங்களை இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகங்கள் செய்த ஷஹீதுகள் நிறைய சஹாபாக்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் என்பது நிச்சயமாக நமக்கு வரும். அது நல்லதாக வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்ற நேரத்திலே நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுவார்கள். 2 வாயல்களிலே நாம் இந்த உலகத்திலே ஒரு வாயலுக்கு வருகிறோம், இன்னொரு வாயலுக்கு வெளியே செல்லுகிற இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், உங்களுக்கு மரணத்தையும் உங்களுக்கு வாழ்க்கையையும் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி நாம் படைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் என்பது மௌன உபதேசம் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் மரணித்து போய்விட்டால் அவனை நாம் பார்ப்பதற்காக வேண்டி போகிறோம், தீதார் பார்க்க போறோம். போகும்பொழுது அந்த மரணம் நமக்கு சொல்லுகிறது, நீயும் ஒரு நாள் இப்படி படுப்பாய். உனக்கும் மூக்கிலே பஞ்சை வைப்பார்கள், வாயை கட்டுவார்கள், காலை நீட்டி மேற்கு பக்கமாக படுக்க வைப்பார்கள், மேலே பச்சை துணியை வெள்ளை துணியை அவர்கள் விரிப்பார்கள். யாரும் வருவார்கள், யாரிடத்திலும் நீ பேச மாட்டாய். எல்லோரும் உன்னை பார்ப்பார்கள், ஆனால் நீ கண் திறந்து பார்க்க மாட்டாய். எல்லோரும் உன்னை பற்றி பேசுவார்கள், ஆனால் அதற்கு உன்னால் பதில் சொல்ல முடியாது. உனக்கு சலாம் சொல்வார்கள், ஆனால் உன்னால் பதில் சொல்ல முடியாது. இந்த நிலைமை உனக்கு வரும், இந்த நிலைமை உனக்கு வரும் என்று அல் மௌத்து அன் நசீஹத்து சாக்கினா, மரணம் நிச்சயமாக அது மௌன உபதேசம் என்று சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற நேரத்திலே மரணம் என்பது நிச்சயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாக்கியமான மரணமாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறுகிறார்கள். இந்த 2 உபதேசங்கள் பெருமானார் சொன்னார்கள் அல்லவா, ஒன்று பேச